சிவாய நமக. மல்லப்ப கொண்டா இந்த இடத்துல போய், இது ஒரு மலை மேலே இருக்குது. ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாண்டி நல்ல பெரிய மலை, அந்த மலை மேலே இருக்குது. அங்கே வந்து அந்த சாமி பேர் வந்து கொண்டேஸ்வரர் மல்லேஸ்வரர். கொண்டான்னா மலையாம், அதனால கொண்டேஸ்வரர் அவர் பேர். சாமி தலை மேலே ஒரு 5 தலை நாகம் இருந்ததுங்க. பயங்கர பவராக இருந்தது. நாங்கள் மேலே போகிறோம். மேலே வந்து பெரிய லிங்கம். அவங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக அந்த லிங்கத்து பக்கத்தில் ஒரு சுயம்பு லிங்கம் இருக்குது மேலே. அந்த லிங்கத்துக்கு குரங்கு அப்பால் அடிக்கடி மக்கள் பார்த்துருக்காங்க. அதான் அந்த கோயிலோட சிறப்பு. நாம கீழே இருந்து மேலே போய் அந்த சாமிக்கு மாலை அபிஷேகம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு வராங்க. நாங்கள் இப்போ இந்த பெரிய லிங்கத்தை பார்க்குறோம். பாருங்க, வந்துட்டோம் அந்த சிவலிங்கத்து பக்கத்தில். சிவனுக்குள் நாங்கள் அடக்கம். இந்த பிள்ளைங்களை நம்பிதாங்க ஏறினேன். எனக்கு மூச்சுன்னு வாங்குது. பாருங்க பாருங்க எப்படி இருக்காரு சிவன். இந்த வாசலுக்குள்ளே போகலாம். சிவனுக்குள் நாம் அடக்கம். இதுக்குள்ளே போனால் இதுதான் வாசல். இந்த வாசலுக்குள்ளே போனால் இது வந்து மல்லப்ப கொண்டேஸ்வரர், மல்லப்ப கொண்டேஸ்வரர். வாங்க எல்லாரும் டைம் கிடச்சா. நல்ல இடங்க, சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஒரு ஊரே பார்க்கலாம். 3 டிஸ்ட்ரிக்ட் பார்க்கலாம் ஒரே இடத்துல. 3 டிஸ்ட்ரிக்ட், அதாவது இந்த தமிழ்நாடு, ஆந்திரா, பின்னாடி 3 ஸ்டேட்டை பார்க்கலாம். ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு 3 இணைகிற இடம். மல்லப்ப கொண்டா இந்த இடம் பேர். கொண்டேஸ்வரர் சாமி பேர். இந்த வாசல் வழியாக உள்ளே போனால் சிவனுக்குள் நாம் அடக்கம். போய் காமிக்கிறீங்களா மீங்களா? பாருங்க, இப்போ எங்கள் ஆள் ஒரு ஆள் உள்ளே போகிறாங்க. அவங்க வீட்டுக்காருக்கு என்ன பதில் சொல்ல போகிறோன்னு தெரில. எப்படியெல்லாம் கொண்டு வர்றாங்க பாருங்க பாருங்க. ஆமாம், உள்ள பாருங்க ரெடியாக இருக்காங்க வரவேற்கிறதுக்கு. தொங்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? தேவிகள் சிவன் பக்கத்தில் வந்து நிற்கிறோம். அப்படிதாங்க சொல்லுவாங்க 10 வருஷமா. ஓகே, பாய்ங்க. கீழே இறங்கி போகணும். பாய், டைம் ஆயிடுச்சு.